வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் நிறைவடையவுள்ள நிலையில் வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையுடன் பிஜேபி செயல்பட்டு வருவதாக அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சித் திட்டங்களுக்கு மத்திய அரசு முறையாக நிதி வழங்கவில்லை என திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக அரசின் செயல்பாடுகளால் தமிழக மக்கள் அதிருப்தியில் உள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 25 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் தமிழகத்தில் நாளை மாலையுடன் நிறைவடையுள்ள நிலையில் வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தில் 39 தொகுதிகளிலும் நாளை மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் நிறைவடைகிறது. இந்நிலையில் 1,59,100 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் 82,014 கட்டுப்பாட்டு கருவிகளும் தயார் நிலையில் உள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். நாளை மாலை 6 மணிக்கு மேல் பிரச்சாரம் உட்பட எந்த வகையான வாக்கு சேகரிப்பு நடவடிக்கையிலும் ஈடுபட அனுமதி இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். வாக்காளர்கள் புகார் தெரிவிக்க விரும்பினால் 1950 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பிரெய்லி வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சி விஜில் கைபேசி செயலி மூலம் 4169 புகார்கள் வந்ததாகவும் அவற்றில் 3350 புகார்களுக்கு தேர்வு காணப்பட்டுள்ளதாகவும் திரு சத்யபிரதா சாஹூ கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையுடன் பிஜேபி செயல்பட்டு வருவதாக அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு அவர் அளித்த பேட்டியில் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவே தாம் முடிவுகளை எடுப்பதாக தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான லட்சிய பணிகள் கடந்த சில ஆண்டுகளாகவே நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை அமல்படுத்துவது தமது அரசின் கொள்கை என்றும் அவர் கூறினார். இது அமல்படுத்தப்பட்டால் நாட்டுக்கு பெரிய அளவில் நன்மை கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு அச்சுறுத்துவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை அவர் மறுத்தார். அமலாக்க இயக்குநரகம் பதிவு செய்துள்ள வழக்குகளுக்கும் அரசியலுக்கும் தொடர்பில்லை என்றும் அவர் தெரிவித்தார். நேர்மையானவர்கள் பயப்பட தேவையில்லை என்றும் அவர் கூறினார். தமிழகத்தை பொறுத்தவரை திமுக அரசு மீது மக்கள் அதிருப்தியில் இருப்பதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். தமிழகத்தின் வளர்ச்சித் திட்டங்களுக்கு மத்திய அரசு முறையாக நிதி வழங்கவில்லை என திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகள் தாமதமடைவதற்கு மத்திய அரசு முறையாக நிதி வழங்காததே காரணம் என்று தெரிவித்தார். நாடு முழுவதும் 2 கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்ற வாக்குறுதியை மத்திய அரசு நிறைவேற்றவில்லை என்றும் அவர் குறை கூறினார். மத்திய அரசின் நடவடிக்கைகள் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களை பாதிக்கும் வகையில் அமைந்துள்ளதென திரு மு க ஸ்டாலின் தெரிவித்தார். திமுக அரசின் செயல்பாடுகளால் தமிழக மக்கள் அதிருப்தியில் உள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மத்திய சென்னை மற்றும் தென் சென்னை பகுதிகளில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் கடந்த 6 மாதத்தில் மட்டும் அரிசி, எண்ணெய், பருப்பு உள்ளிட்ட மளிகைப் பொருட்களின் விலை 40% உயர்ந்துள்ளதாக கூறினார். கட்டுமான பொருட்களின் விலையும் கடுமையாக உயர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். சென்னை மாநகரை பொறுத்தவரை மழைநீர் வடிகால் பணிகளுக்காக திமுக அரசு 4000 கோடி ரூபாயை செலவு செய்ததாக கூறினாலும் ஒருநாள் மழைக்கே சென்னை வெள்ளத்தில் தத்தளித்ததாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார். 100% வாக்களிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி தேர்தல் ஆணையம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. குறிப்பாக முதல் முறை வாக்காளர்களிடையே ஏற்படுத்தப்பட்டு வரும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. நீலகிரி மாவட்டத்தில் முதல் முறையாக வாக்களிக்க உள்ள கல்லூரி மாணவ மாணவிகள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். என்னோட பேர் மகாசக்தி கோமதி. நான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட். ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் இப்போ தான் ஓட்டு போட போகிறேன். எப்படி இருக்குன்னா என்னாலையும் ஓட்டு போட தகுதி வந்திருக்கு அப்படின்னு எனக்கு நினைக்க தோணுது. எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருக்குது. ஏன்னா நான் தேர்ந்தெடுக்க போகிறேன் ஒருத்தரை அப்படிங்கும்போது எனக்கு கூடுதலாக என்னோட ஒரு ஓட்டும் அதில் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. என் பேர் பாலமணிகண்டன். நான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஊட்டியில் படிக்கிறேன். அண்ட் இப்போ நான் ஒரு ஃபஸ்ட்டு ஓட்டராக இருக்கேன். எனக்கு ஓட்டர் ஐடி கிடச்சிருச்சு. அண்ட் இப்போ எப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஓட்டு போடுறது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. இந்த டெமோக்ரஸியில் இந்தியாவுக்குள்ளே நான் ஓட்டு போடுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் இப்போ வரைக்கும் 65% ஓட்டு மட்டும்தான் போடுறதுன்னு கவர்மெண்ட் மூலமாக ரிப்போர்ட் இருக்குது. பட் ஓட்டு போடுறது உங்கள் உரிமை. ஸோ அதை யாரும் நீங்கள் விடாதீங்கன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக எல்லாரும் ஓட்டு போடுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
முழங்கிடு, நீ உலகம் போற்ற எழுந்திடு, உன் கைவிரல் தீட்டும் காவியம் ஒன்றை வரைந்திடு. எழுந்து வா வா, வாழும் வாழ்வை வெல்ல தீர்ப்பு சொல்ல கருப்பு மைய நெருப்பு ஆயுதம். திறந்து வா வா, ஒரு வாக்கு கூட விடுபடாமல் காக்கும் மக்கள் நாட்டின் பெருமிதம். சென்னையில் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநகராட்சி ஆணையரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான திரு ஜே ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கோடம்பாக்கம் பகுதியில் வாகன பேரணியை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 33 வகையான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தற்போது 45ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றார். நம்மளோட சிஸ்டமேட்டிக் ஓட்டர் எஜுகேஷன் மற்றும் எலக்ட்ரல் பார்ட்டிசிபேஷன் ப்ரோக்ராமில் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் குறித்துள்ள அறிவுரைகளை எப்படி பின்பற்றணும், அதுக்கப்புறம் தேர்தல் இப்போ அண்மையில் இருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்கள். சென்னை மட்டும் இல்லைங்க, அனைத்து பெரிய மாநகரங்கள் டெல்லி, மும்பை, கல்கட்டா, பெங்களூரு, ஹைதராபாத், புனே, தானே போன்ற நகரங்களில் தனி கவனம் செலுத்தி மீட்டிங் நடத்தி பண்ணும் பொழுது தமிழ்நாட்டோட முயற்சிகளை ஈவன் தேர்தல் ஆணையத்தில் அந்த பிரசன்டேஷன் பண்ணும்போது அதற்கான முயற்சிகளை பாராட்டினாங்க. முதல்ல நாங்கள் 18 வகையான முயற்சிகள் பண்ணோம், அதை படிப்படியாக 33 என்று ஆக்கினோம். இன்னைக்கு 45 வகையான முயற்சிகள்னு மாற்றிருக்கோங்க. இதில் இண்டிவிஜுவலாக ஜென்ரல் விழிப்புணர்வு, குறிப்பா இதை நீங்க பாத்தீங்கன்னாக்கா 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு 250க்கு மேல ஹெல்மெட் அணிந்த மோட்டார் சைக்கிள் மற்றும் 2 வீலர்ல போறவங்க வந்து குறிப்பாக இந்த லோ ஓட்டிங் ஏரியா இருக்கக்கூடிய டி நகர், அண்ணா நகர் போன்ற பகுதிகளில் பல்வேறு முயற்சிகள் மிக சிறப்பாக நடக்கிறது. ஈரோடு மாவட்டத்தில் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான திரு ராஜகோபால் சுங்கரா கூறியுள்ளார். பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டத்தில் மொத்தமாக 3896 காவல்துறையினர் ஈடுபட உள்ளனர். இதில் 1571 உள்ளூர் காவலர்களுடன் இணைந்து 2325 மத்திய காவலர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் மொத்தமாக 12 சோதனை சாவடிகள் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்பட்டுள்ளன. ஈரோடு மாவட்டத்தில் 191 வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன்ஸ் கண்டறியப்பட்டு அதில் சிஏபிஎஃப் பாதுகாப்புடன் வெப்காஸ்டிங், மைக்ரோ அப்சர்வர் மூலமாகவும் கண்காணிக்கப்படும். அதேபோல் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற 2222 போலிங் ஸ்டேஷன்களில் 1476 வாக்குச்சாவடிகளில் இந்த வெப்காஸ்டிங் மூலமாக கண்காணிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும். ஈரோடு மாவட்டத்தில் மொத்தமாக 198 ஜோனல் டீம்ஸ், அந்த ஜோனல் டீமில் செக்டர் மஜிஸ்ட்ரேட் மற்றும் செக்டர் போலீஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க. அவங்க மூலமாக இவிஎம் டிஸ்ட்ரிபியூஷன் மற்றும் மற்ற தேர்தல் வேலைகள் நடைபெறும். தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றார். இருவரிச் செய்திகள். ஈரானை திருப்பி தாக்க வேண்டாம் என இஸ்ரேலிடம் மேற்கத்திய நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. அமெரிக்காவில் கடந்த முறை அதிபர் தேர்தலுக்கு முன்பாக முறைகேடாக செயல்பட்டதாக கூறப்படும் விவகாரத்தில் முன்னாள் அதிபர் திரு டொனால்டு டிரம்புக்கு எதிராக நியூயார்க் நீதிமன்றம் குற்றவியல் விசாரணையை தொடங்கியுள்ளது. தருமபுரியில் மக்களவைத் தேர்தலில் வாக்குச்சாவடி நுண்பார்வையாளர்கள் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திருமதி சாந்தி ஆலோசனைகளை வழங்கினார். விளையாட்டுச் செய்தி. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 25 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. பெங்களூருவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதல் பேட் செய்த ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 287 ரன் எடுத்தது. 288 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 262 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் நிறைவடையுள்ள நிலையில் வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையுடன் பிஜேபி செயல்பட்டு வருவதாக அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சித் திட்டங்களுக்கு மத்திய அரசு முறையாக நிதி வழங்கவில்லை என திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக அரசின் செயல்பாடுகளால் தமிழக மக்கள் அதிருப்தியில் உள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 25 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.